ஹலோ நார்சிசிஸ்ட். முதல்ல இப்படி மென்ஷன் பண்ணுறதுக்கு என்னை மன்னிக்கணும். எனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. இது உங்களுக்கான பதிவு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இதுதான் ஒரே வழி. ஒரு ஃபுல் ப்ளோன் நார்சிசிஸ்ட்டுக்கு நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது டோட்டலி புரியாது. பட் ஒரு மாடரேட் நார்சிசிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது புரியும். மாடரேட் அப்படின்னா மிதமான அப்படின்னு அர்த்தம். ஒரு சில நார்சிசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸோடு இருக்கிறவங்கள மாடரேட் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் இருக்கிற விக்டிம்ஸ்க்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணினேன். பட் இன்ட்ரோஸ்பெக்டிவ் கெப்பாசிட்டி இருக்கிற மாடரேட் நார்சிசிஸ்ட்டுக்கும் அவேர்னஸ் தேவைப்படுது. ஒரு சில விக்டிம்ஸையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஜென்யூனான இன்டென்ஷன் தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம். இப்போது அதே ஜென்யூன் இன்டென்ஷனோட ஒரு சில நார்சிசிஸ்டையாவது காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ நீங்கள் மாடரேட் நார்சிசிஸ்டாக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்காக தான். உங்களுக்கு நடந்த அந்த சைல்ட்ஹுட் அப்யூஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக உங்கள் சர்வைவல்காக நீங்கள் உருவாக்கின கோப்பிங் மெக்கானிசம் நாளடைவில் உங்களோட பர்சனாலிட்டியாக டெவலப் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது ஒரு லேர்ன்ட் ஆர் ட்ரெயின்டு பிஹேவியர். உங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நீங்கள் சில தப்பான நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் சூஸ் பண்ணிட்டீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண அப்யூஸ் தான் இதுக்கு காரணம். பட் இந்த சாய்ஸ் நீங்கள் தான் எடுத்தீங்க. என்ன தான் இருந்தாலும் உங்களோட அந்த குழந்தை பருவத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு தெரியாததுனால அந்த சாய்ஸஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க. அந்த சமயத்தில் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கும் உங்கள் கூட யாரும் இல்லை. நீங்கள் எடுக்கிற இந்த சாய்ஸ் உங்களோட வாழ்க்கையை நரகமாக்கிடும்னு உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்போவே சரியான சாய்ஸஸ் எடுத்திருப்பீங்க. இதில் ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, பேரண்டல் அப்யூஸில் இருந்த நம்ம எல்லாருமே ராங் சாய்ஸஸ் தான் எடுத்திருக்கோம். நாங்கள் அன்கண்டிஷ்னல் லவ்வையும் பெருந்தன்மையையும் செலக்ட் பண்ணிட்டோம். வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அன்கண்டிஷ்னல் ஹேட்ரடையும் காழ்ப்புணர்ச்சியையும் செலக்ட் பண்ணிட்டீங்க. எந்த எல்லைக்கும் போய் மற்றவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இதில் ஒரு ஐரணி என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் தான் பிரச்சனையாக இருக்கீங்க. உங்களோட விக்டிம் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்கலாம், இல்லை உங்களை விட்டு விலகியும் போகலாம். பிரச்சனை அது கிடையாது. நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கீங்களாங்கிறது தான் இங்கே $1 மில்லியன் குவெஷனே. அன்பை ஷேர் பண்ணிக்க பயந்துக்கிட்டு உணர்வுகளே இல்லாமல் வாழறதுல என்ன ஹாப்பினஸ் இருக்க போகுது? பெயினை ஃபீல் பண்ணிடவே கூடாதுங்கிற பயத்தில் உங்களோட உணர்ச்சிகளை மொத்தமாக மறத்து போக செஞ்சுட்டா அப்புறம் மற்ற பாசிட்டிவ் இமோஷன்ஸை உங்களால் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? பெயினை ஃபீல் பண்ணாதான் ஹாப்பினஸையும் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அந்த பெயினை ஃபீல் பண்ணிடவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ ஹாப்பினஸையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. பட் அந்த பெயினுக்கு நீங்கள் பயப்படுறதுனால நீங்கள் ஹீல் ஆகவே தயாராக இல்லை. உங்கள் பேரண்ட் உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி எல்லாரையும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது கூட நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு ஜஸ்டிஸாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னொரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? உங்கள் டாக்ஸிக் பேரண்ட்டோட அப்யூஸுக்கு நீங்கள் பழகி போயிட்டீங்க. அந்த அப்யூஸையும் பெயினையும் லைஃப் லாங் மற்றவங்க மூலமாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு பக்கம் நீங்கள் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் மற்றவங்களை ட்ரிகர் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ண வைக்கிறீங்க. இப்படி ஒரு ஹர்ட்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் டிசர்வ் பண்ணுறதா நான் நினைக்கல. ஹீலிங் அப்படிங்கிற அந்த ஒரு டெம்பரரியான பெயினுக்கு பயந்து ஹர்ட்டிங் அப்படிங்கிற அந்த லைஃப் லாங் பெயினை சூஸ் பண்ணுறது தான் உங்கள் புத்திசாலித்தனமா? சொல்லுங்கள். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்குள்ளே முடியக்கூடிய அந்த ஹீலிங் ப்ராசஸை விட லைஃப் லாங் சஃபரிங் எந்த ஆங்கிளில் உங்களுக்கு சரின்னு படுது? உங்களுக்குள்ளே நிரம்பி இருக்கிற அந்த வெறுப்புணர்ச்சியையும் காழ்ப்புணர்ச்சியையும் நீங்கள் வெறுக்கிறதா இருந்தால், உங்களுக்கு ஒரு ஹாப்பி அண்ட் நார்மல் லைஃப் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால், இன்னமும் காலம் கடந்து போய் எதையுமே சரி பண்ண முடியாத நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உடனே உங்களை மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் இனிமேலும் சஃபர் ஆகணும் அப்படின்னு எந்த நெசசிட்டியும் இல்லை. ஈவன் நான் டாக்ஸிக்காக இருக்கிற எல்லா விக்டிம்ஸும் கூட இந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் ரெடியாக இருக்கிறது கிடையாது. அவங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் சேஞ்சஸ்க்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான விஷயமாக கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்குமே ஒரு ஜென்யூன் ஹாப்பினஸ் கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் மாறணும்னு நினச்சாலும் உங்களை யாரும் புரிஞ்சுக்க போகிறதில்ல,
உங்கள் மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்லன்னு நீங்கள் நினச்சா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நெவர் மைண்ட். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு ப்ராப்பர் சைக்காலஜிஸ்ட்டை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வீடியோ போடுற நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணலாம். பட் நான் வந்துட்டு விக்டிம்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பேத்தலாஜிக்கல் நார்சிசிஸ்ட் கிட்ட இருந்து அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கிடையாது. எனிவேஸ் நீங்கள் பேத்தலாஜிக்கல் நார்சிசிஸ்ட்டும் கிடையாது. ஸோ அது வேறு இது வேறு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கே ஒரு தடங்கலாக இல்லாமல் உங்கள் பேரியரை உடச்சிக்கிட்டு வெளியே வாங்க. உங்களுக்கு ஹெல்ப் தேவைங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களாக முன் வந்து உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணணும். உங்கள் லைஃப்பை பெட்டர் ஆக்கிக்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃப்ளேவரை மிஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியும். உங்கள் தடைகளை உடச்சிக்கிட்டு நீங்கள் வெளியே வாங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.